பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெருநெஞ்சன் வழக்கை குழவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு செழிப்பை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு பெரிய செழிப்புக்கு நேரே நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். லீபனோனின் செழிப்பு என்று வேதத்திலே வாசிக்க முடியும், கானானின் செழிப்பு என்று வேதத்திலே வாசிக்க முடியும். ஆபிரகாம், சோத்திரம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களெல்லாம் கர்த்தர் செழிப்பாய் நடத்தினார். யோபு செழிப்பாய் இருந்தான். ஸ்தோத்திரம். யோசேப்பின் நாட்களில் ஜனங்கள் செழிப்பாய் இருந்தார்கள். இந்த செழிப்பை குறித்து வேதத்தில் பல இடங்களில் வாசிக்க முடியும். காரணம், நீங்களும் நானும் நம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை ஒரு செழிப்புக்கு நேரே நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் என்னுடைய எதிராளியாய் இருக்கிற சத்துரு அநேக நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வருகிறான், குறைவை கொண்டு வருகிறான், வெறுமையை கொண்டு வருகிறான். சோத்திரம். இந்த மூன்று காரியங்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவன் நஷ்டத்தையும் குறைவையும் வெறுமையும் கொண்டு வருகிறான். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் போகிற இடங்களில் எல்லாம் செழிப்பு, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இயேசு நமக்கு இன்றைக்கும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக வறட்சியில, குறைவுகள்ல, நஷ்டத்துல இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் செழிப்பாய் மாற்ற போகிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நீங்களும் உங்கள் குடும்பமும் பனையை போல, லீபனோனை போல, கானான் தேசத்தை போல ஒரு செழிப்பை நோக்கி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எவ்வளவு பற்றாக்குறைகள் இருந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஸ்தோத்திரம் தோல்வியான காரியங்களை இதுவரை நீங்கள் பார்த்திருந்தாலும் இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாய் மாற்ற போகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கையின் பிரயாசங்கள் நம்முடைய வீட்டில் நிற்பது கிடையாது. எவ்வளவு சம்பளம் வருதோ அதை காட்டிலும் அதிகமான செலவினங்கள் வருகிறது. சுற்றிலும் கடன், நிறைய பேர் வட்டி கட்ட முடியல, நிறைய கடன் பிரச்சனை, மாத்தி 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 சோத்திரம். காரணம், சத்துரு குறைவை நோக்கி வைக்கிறான். அநேக நேரத்தில் தேவன் மேல் இருக்கிற சில நம்பிக்கை சோத்திரம் குறைகிறபடியினால் உலகத்தை பார்த்து, மனுஷனை பார்த்து கடனுக்காக, மற்ற காரியத்திற்காக அலைந்து திரிவதுண்டு. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பும் பொழுது நான் உன்னை செழிப்பாய் மாற்றுவேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கையை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் கடன் வாங்கும்படி என்னிடத்தில் சொல்லுவது கிடையாது. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதுதான் செழிப்பின் தேவன். ஒருத்தரும் கடன் கொடுக்கிற அளவுக்கு, எல்லாருக்கும் கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை செழிப்பாய் மாற்றுவேன். இதுதான் அவருடைய ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மகிமையான காரியம். வார்த்தை கேட்கிற நீங்கள் நம்புங்கள், வார்த்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னீரே, என் வாழ்க்கை செழிப்பை நோக்கி தொடரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற இந்த பற்றாக்குறை, இப்பொழுது இருக்கிற இந்த வெறுமை, இப்பொழுது இருக்கிற இந்த நஷ்டம் என்னை விட்டு மாறுவதாக நீங்க சொல்ல சொல்ல ஒரு செழிப்பின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. பைபிள் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை என்னது? செழிப்பு. Praise God. நீங்கள் நம்புங்கள், ஒரு செழிப்பின் மழை உங்க வாசஸ்தலத்தின் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையின் மேல அது வெளிப்பட போகிறது.
Praise God. நீங்கள் நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன காரியத்திற்கு கூட அவரை எதிர்பாருங்கள். வெறும் மனுஷனா ஆண்டவர் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்தார். வா, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகச் செய்வேன். ஈசாக்கு, யாக்கோப் 3 பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் தான். மல்டிப்ளே, செழிப்பு. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்க முடியாமல் இருந்துச்சு. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். நீங்கள் குறைவுகளோடு இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. வெறுமையான பாத்திரமாய் இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. நஷ்டத்திலும் தோல்வியிலும் இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமை என்பது ஏதோ மேல மாத்திரமல்ல, இம்மையிலும் கர்த்தரை நிறைவாய் நடத்த போகிறார். உன் குறைவுகள் எல்லாம் ஒன்றில்லாம என்கிட்ட தெரியப்படுத்து. உன் குறைவுகள் எல்லாம் நான் சந்தோஷமா மாற்றுவேன். சத்தத்தை கேட்கிற உங்கள் வீடுகளின் மேல ஒரு செழிப்பின் மழை பெய்ய போகிறது. ஒரு செழிப்பின் ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. அவர் மேலே முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்கள். தாவீது சொன்னார்ல, தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவரை சார்ந்து கொள்ளுங்கள், முழுமைக்கும் அவரை நம்புங்கள். சின்ன காரியமா இருந்தாலும் சரி, அவரை முழுமைக்கும் நம்புங்கள். நீங்கள் அவரை நம்ப மனுஷனை அல்ல. மனுஷனை நம்பும் பொழுது, மற்றவர்கள் நம்பும் பொழுது ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சும். ஆனால் கர்த்தரை நம்ப உங்க லைஃப்ல ஒரு பெரிய செழிப்பை பார்க்க போறீங்க. நிறைய கடன் பிரச்சனையில, பிசினஸ்ல ப்ராப்ளத்துல, குடும்பத்துல, நெருக்கடியில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை பர்டிகுலரா தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னை நம்பும் பொழுது ஒரு செழிப்பின் மழை பெய்யும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி செபிப்போம். இயேசுவின் நாமத்தினால ஒரு செழிப்பு இறங்கி வரட்டாண்டவரே. அவர்கள் அனுபவிக்கிற நஷ்டம், வெறுமை இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. அந்த குறைவுகளில் இருந்து என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிறைவுக்கு நேரே நடத்துங்கப்பா. அந்த குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால ஒளிந்து போகட்டும். ஒரு செழிப்பின் மழை பெய்வதாக, ஒரு செழிப்பின் அபிஷேகம் முற்பிதாக்களின் மேல் வெளிப்பட்டது போல என் ஜனங்கள் மேல் வெளிப்படுவதாக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கையின் பிரயாசத்தையும் அவர் செழிப்பாய் மாற்றப் போகிறார். செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃபையும் கர்த்தர் செழிப்புக்கு நேரா மாற்றட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.